ஸோ அந்த வெட்டினிச்சியம் ஸ்கீமஸ் அது டெடிக்கேட்டடாக பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்டு யூத் ஆஃப் தமிழ்நாடுக்கு. ஸோ அந்த அன்எம்ப்ளாய்டுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா அதில் பர்சனல் டிசேபிலிட்டிஸும் அவங்களுமே இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இன்க்ளூசிவ் ஸ்கில்லிங், ஒரு இண்டஸ்ட்ரீஸை வந்து நம்ம அப்ரோச் பண்ணி ஸோ அவங்க கையில் வந்து என்ன மாதிரி ஸ்கில்லிங் வந்து பர்சனல் டிசேபிலிட்டிஸ்க்கு கொடுக்கலாம், ஸோ எந்த மாதிரி கம்பெனிஸில் அவங்களுக்கு என்ன மாதிரி வேகன்சிஸ் இருக்குதுன்னு அப்படின்னு எல்லா இண்டஸ்ட்ரீஸும் அப்ரோச் பண்ணி ஸோ நம்ம வந்து சென்னை, கோயம்புத்தூர் மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ஸில் இன்க்ளூசிவ் ஸ்கில்லிங்க்கு நிறைய கேம்ப் போட்டோம். இண்டஸ்ட்ரி இன்வைட் பண்ணி ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணி அவங்க கையிலேருந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட், அந்த கம்பெனிஸ் ரெக்குயர்மெண்ட்லாம் கேதர் பண்ணி ஸோ நம்ம மாற்றுத்திறனாளி நலத்துறை மூலயமா கேண்டிடேட் மொபிலைசேஷனும் பண்ணி இப்போ மேஜர் செக்டார்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங் இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ், அப்புறம் ஐடிஐஏ செக்டார். ஸோ இந்த மாதிரி செக்டார்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக இப்போ இந்த நம்ம சீஃப் மினிஸ்டர் லான்ச் பண்ண வெட்டினிச்சியம் ஸ்கீம் மூலயமா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு குறுகிய கால திறன் பயிற்சி, அதாவது 1 ஒரு 2 மந்த் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி ZF கமர்ஷியல்ஸு, மெண்டா, இந்த மாதிரி பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பை உறுதி செய்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு பைலட் ப்ராசஸாக தான் இங்கே இருக்க ஒரு மாற்றுத்திறனாளி இவங்க எல்லாரையும் நம்ம ஒரு 2 மந்த்து இவங்களுக்கு ஒரு திறன் பயிற்சி கொடுத்து இப்போ ZF கமர்ஷியலில் அவங்களுக்கு வந்து அவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க, வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்க இவங்களுக்கான பணி வாய்ப்புகள் கிடைப்பதில் நிறைய சிரமங்கள் இருந்திருக்கணும். அப்போது கவர்மெண்ட்டோட இந்த இனிஷியேட்டிவ் அப்படின்றது இவ்வளோ முக்கியமான விஷயம். முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேஜர் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்திங்கன்னா பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அவ்வளோவும் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இண்டஸ்ட்ரி சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸோ முன்னாடிலாம் நிறைய பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் வந்து யாரும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து நல்ல கிராஜுவேட் ஆகிருந்தாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஜர்ஸோ நல்ல ஒரு பெரிய கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸில் வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் இப்போது இந்த ரீசன்ட் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட்னால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் அவங்களே தி கேம் ஃபார்வர்ட் டு ஸ்கில் ட்ரெயின், இந்த மாதிரி ஒரு பர்சன் வித் டிசபிலிட்டிஸை ஸ்கில் ட்ரெயின் பண்ணி அவங்களோட கம்பெனிஸ்க்கும் வந்து அவங்களோட ஓன் ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து முன் வந்தாங்க. ஸோ அதனோட ஒரு வெளிப்பாடு தான் இந்த மாதிரி இவ்வளோ மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு நல்ல ஸ்கில்லிங்கும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டும் கிடச்சிருக்கு. நிச்சயமாக இந்த மாதிரி அரசிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்களுக்கும் நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி இந்த இடத்துல செவித்திறன் மாற்றுத்திறனாளிகள் ZF நிறுவனத்தில் பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. நல்ல ஒரு ஊதியத்தோடு நல்ல ஒரு வேலையில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள்.